ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. மத்தேயு 25ஆம் அதிகாரம், மத்தேயு 25ஆம் அதிகாரம் 21வது வசனம், 23வது வசனம், 26வது வசனம். அவனுடைய எஜமான், பேஜ் நம்பர் புதிய ஏற்பாட்டில் 39. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானனுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்திலே அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. ஆமென், அல்லேலூயா. இங்கே 3 விதமான இங்கே ஊழியக்காரர்களை நம்ம பார்க்கிறோம். ஆமென். 21வது சொல்லுது, அவனுடைய எஜமான அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. எதில் சொல்றாரு? கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கணும். எதிபிராமன் சொல்றீங்க. ஆமாம், நம்ம ஆசீர்வதிக்கப்படுவதற்கு முழுமையான முக்கியமான காரியம் என்னவென்றால் கொஞ்சத்தில் உண்மையாக இருக்க வேண்டும். உலகத்தார் அநியாயத்தில் உண்மையாக இருந்து அநியாயத்தில் வாழ்ந்து அநியாயமான இடத்துல நரகத்தில் போயிடுவாங்க. நாம் இந்த உலகத்தில் உண்மையாக இருந்து கஷ்டப்பட்டாலும் நாம் நித்தியத்தில் போய் பிரவேசிக்க வேண்டும். இதில் இந்த ஓமை ஆண்டவர் எதுக்காக சொல்கிறாருன்னா, ஆமென், அங்கே பரலோக ராஜ்யத்தை குறித்து தான் அங்கே ஆண்டவர் சொல்லிக்கிறதை பார்க்கிறோம். 14ஆம் வசனத்தை துவக்கத்தில் படிக்கும் பொழுது, அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்திற்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரனை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்து, எத்தனை தாலந்து? 5 தாலந்தும், ஒருவனிடத்தில் 2 தாலந்து, எத்தனை தாலந்து? 2 தாலந்து, ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். 5 தாலந்து வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். அப்போ அவங்ககிட்ட எத்தனை தாலந்து இருக்குது? 10 தாலந்து இருக்குது. 17 சொல்லுது, அப்படி 2 தாலந்து வாங்கினவனும் வேறு 2 தாலந்தை சம்பாதித்தான். அவன் கையில் இப்போ எத்தனை தாலந்து இருக்கிறது? 4 தாலந்து. 18 சொல்லுது, 1 தாலந்து வாங்கினவனோ போய் நிலத்திலே தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தார். அல்லேலூயா. வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் திரும்பி வந்து அவரிடத்தில் கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாலந்து வாங்கினவன் வேறு 5 தாலந்து கொண்டு வந்து, ஆண்டவனே, 5 தாலந்து என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமும் உண்மையுள்ள உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை கர்த்தர் அதிகாரியாக வைப்பார். எதிராமன் சொல்றீங்க. ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த நேரத்தையும் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த பொறுப்பையும் நம்ம பொறுப்பாக செய்வது அதான் உண்மை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கொஞ்சத்தில் உண்மையாக இங்கே இருக்கிற கொஞ்சம் குடும்பத்தை, இங்கே இருக்கிற கொஞ்சம் வாலிப பிள்ளைகளை, இங்கே இருக்கிற கொஞ்சம் சகோதர சகோதரிகளை நான் உண்மையாக உத்தமமாக கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றும் பொழுதுதான் இதை விட மேலான குடும்பங்களே, இதோட மகத்தான பெரியதான விசாலமான ஊழியத்தை கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கும் பொழுது அநேகத்தில் அதிகாரி. கொஞ்சம் உண்மை, அநேக நன்மை. கொஞ்சம் உண்மை, கொஞ்சம் உண்மை, அநேக நன்மை. அல்லேலூயா. உண்மைதாங்க என்னைக்குமே வெல்லும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உண்மையாக இருக்க வேண்டும். கணவன் யார்? மனைவிக்கு சவுண்ட சொல்லுங்க. கணவன் உண்மையாக இருக்க வேண்டும். மனைவி கணவனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும். பெற்றோர்கள் பிள்ளைகள் பெற்றோருக்கு உண்மையாக இருக்க வேண்டும். வாத்தியாருக்கு, டீச்சருக்கு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணணும்? உண்மையாக இருக்கணும். ஸ்டூடெண்ட் டீச்சருக்கு என்ன பண்ணணும்? உண்மையாக இருக்க வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது.
அன்பானவர்களே, பிரியமானவர்களே, கர்த்தர் கொடுத்த அந்த தாளந்தை பெருக்கத்தை யாரெல்லாம் ஏற்படுத்துகிறார்களோ அவர்கள் தான் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம ரட்சிக்கப்பட்ட காலத்தில் ஆமென், நம்ம கஷ்டம் இருந்திருக்கலாம், போராட்டங்கள் இருந்திருக்கலாம், கையில் பணம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் தாவீது வர வர விருத்தி அடைந்தது போல நாமும் வர வர விருத்தி அடைய வேண்டும். அதே ரட்சிக்கப்பட்ட காலத்திலிருந்து அதே கஷ்டம், அதே வியாதி, அதே சாப்பாட்டுக்கு வழி இல்லை அப்படி நம்ம பஞ்ச பாட்டு பாடுகள் கிடையாது. தாவீதை போல வர 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 நான் விரித்தடைவேன். அப்போ கொஞ்சத்தில் நம்ம உண்மையாக இருக்கும்போது அநேகத்தில் கர்த்தர் நம்மளை அதிக அதிக வைப்பார். இதுதாங்க உண்மை. நம்ம கொடுத்த கொஞ்சம் காரியத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம உண்மையாக இருக்கிறோமோ அதுதான் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நம்மளுக்கு கொடுத்த இந்த ஊழியத்தை கண் துடைப்புக்காக நம்ம ஊழியம் செய்யக்கூடாது, கண்ணு கருத்தாக ஊழியம் செய்ய வேண்டும். பகல் பசங்க, இந்த ஊழியத்தை கண் துடைப்புக்காக ஊழியம் செய்யக்கூடாது, கண் துடைப்புக்காக சபைக்கு வரக்கூடாது, சபைக்கு போயிட்டு தலையை மாத்திரம் காட்டிட்டு வந்துடா போதும் அப்படின்னு நினச்சிட்டு வந்துடாதீங்க. கர்த்தர் என்னோடு கூட பேசும்படியாக, என்னுடைய வாழ்க்கை வாழ்வாதாரத்தை மாற்றும்படியாக, அவருடைய மகத்துவத்தை அறிந்து கொள்ளும்படியாக தான் நான் சபைக்கு வருகிறேன். கண் தொடப்புக்காக அல்ல, கண்ணு கருத்தாக கர்த்தரை ஆராதிக்கும்படியாக நான் சபைக்கு வருகிறேன். இந்த வருடத்தை துவங்கினவர்கள் எத்தனையோ பேர் இந்த உலகத்தை விட்டு கடந்து போய் விட்டார்கள். எத்தனையோ விபத்துகள், எத்தனையோ வியாதிகள். கடந்த நாட்களில் பார்க்கும்பொழுது சிவகங்கை சொல்கிறான், சிவகாசி சொல்கிறான், 2 பஸ் தான் மோதுது. 2 பஸ் மோதுது. ஒருத்தர் 7 பேர் இருந்துறாங்க, ஒருத்தர் 20 பேர் மேலே இருந்துறாங்க சொல்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் எத்தனை பேர் இந்த உலகத்தில் விட்டு கடந்து போனாலும் உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் வலது பக்கத்தில் 16,000 பேர் விழுந்தாலும் அதை உன்னை அணுகாது. வாதே உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஒவ்வொரு நாளும் என்னை பாதுகாத்து வந்த தெய்வத்தை அவன் ஆராதிக்க வந்திருக்கிறேன், முழு இருதயத்தோடு அவர் துதிக்க வந்திருக்கிறேன், அவருக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறேன். திருப்பி நாம சொல்றீங்க. இதுதாங்க தசமபாகமாக இருக்கிறது. நம்மளுடைய நேரத்தையும் நம்மளுடைய சிந்தைகளையும் யோசனைகளையும் ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்க வந்திருக்கிறோம். உலகத்தில் நம்ம இருக்கும் பொழுது வியாபாரத்துக்கு போகிறோம், கடலுக்கு போகிறோம், ஆமென், வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிற கொள்கிறோம். அநேக இடத்துல அநேக கரடிகள் இருக்கிறது, அநேக சிங்கங்கள் இருக்கிறது, அநேக யோர்தான் நதிகள் இருக்கிறது, அநேக எரிகோ கோட்டைகள் இருக்கிறது, அநேக செங்கடல்கள் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதிலிருந்து கர்த்தர் விடுவித்த தெய்வத்திற்கு நாம் நன்றி சொல்லி ஆராதிக்க முடியாத சபைக்கு வருகிறோம். அல்லேலூயா. கொஞ்சத்தில் உண்மை உள்ளனாக இருந்தாய், நீ அநேகத்தில் நீ அதிகாரியாக வைப்பான் என்று ஆண்டவர் 2 ஊழிக்காரனையும் ஒரே வார்த்தையில் ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் 3வது ஒரு ஊழிக்காரன், 1 தாளந்தவன் உடையவன், 25ஆம் வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா 24 1 தாளந்து வாங்கினவன் வந்து, ஆண்டவனே நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரோ தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கிக்கொள் என்றான். அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலமான ஊழிக்காரனே. சொல்லுங்க, பொல்லாதவனும் சோம்பலமான ஊழிக்காரன். ஒன்று வந்து உண்மையும் உத்தமுள்ள ஊழிக்காரன், உண்மையும் உத்தமுள்ள தேவனுடைய பிள்ளைகள். 2வது வந்து சோம்பலம் பொல்லாதவன். நம்ம வாழ்க்கையில் ஒரு விருத்தி அடையாமல் இருந்தோம்னா அது பொல்லாத சோம்பலமான ஊழிக்காரன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த ஐயா சொன்ன மாதிரி காலையிலேருந்து நாம் செபிக்க வேண்டும், வேதத்தை வாசிக்க வேண்டும், அடுத்த வேலைக்கு நாம் போக வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? காலையில் எழுந்தவுடன் சவுண்டை சொல்லுங்க. காலையில் எழுந்தவுடன் டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி, காஃபி குடிக்கிறதுக்கு முன்னாடி, ரஸ்க்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி, பட்டர் பிஸ்கெட் எடுத்து பட்டாக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி, காலையில் எழுந்தவுடன் ஜெபிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், வேதத்தை வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், மற்ற ஜோலிக்கு போக வேண்டும். இது கேரளா பாஷை. மற்ற வேலைக்கு போக வேண்டும். எது பேர் ஆமென் சொல்றீங்க? அவங்களுடைய வாழ்க்கை தான் ஒரு பெருக்கத்தை காண முடியும். அவங்க வாழ்க்கை தான் பெரிய ஆசீர்வாதத்தை காண முடியும். சோம்பலான ஊழிக்காரனே, நீதிமொழிகளை படித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்லா தூங்கு படுத்து ஒரு வசனம் இருக்குல்ல, நீங்கள் நித்திரை பெட்ஷீட்டை போத்தி கொண்டு இன்னும் தூங்கட்டும், அவங்க வறுமை அவங்க வாசப்பட்டு படுத்திருக்கிற ஒரு வசனம் இருக்கும். நல்லா தூங்குங்க.
அன்பானவர்களே, பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நேரத்தை, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நேரம் தான் பெரிய தாளந்தா இருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த சுகம் தான் பெரிய தாளந்தா இருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பொருளாதாரம் தான் பெரிய தாளந்தா இருக்கிறது. அது உண்மையாக உத்தமாக கர்த்தருக்கென்று பயன்பட உங்க வாழ்க்கையில பெருக்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் மிக 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 அதிகமாக நீங்கள் காண்பீர்கள். காணும் பொழுது தாவீது வர வர விரித்தடைந்தது போல உங்களுடைய வாழ்க்கையில வர வர விரித்தடைய வேண்டும். அல்லேலூயா. சோம்பலும் பொல்லாத ஊழிக்காரன் என்று அங்க சொல்லுகிறதே பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ ஒரு காரியம், ஆமே, நம் கண் துடைப்புக்காக ஊழியம் செய்யக்கூடாது, கண்ணு கருத்தாக ஊழியம் செய்ய வேண்டும். கொடுத்த வேலையை பொறுப்பாக வேலை செய்ய வேண்டும். வேலை செய்கிற இடத்துல நீங்கள் 8 மணி நேரம் வேலை செய்கிறீங்கன்னா 8 மணி நேரம் வேலை வைப்பாங்க. 8 மணி நேரம் வேலைனா என்ன ஓபின்னு என்னது சிஸ்டர்? ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு. ஆமாம், கவனிங்க. அப்போ உங்களுக்கு கொடுத்த வேலையில் மேனேஜர் பார்க்குறாரு, டிஎல் பார்க்குறாரா இல்லையா, இல்லை ஓனர் பார்க்குறாரா இல்லையா என்று நீங்கள் பார்க்க தேவையில்ல. பரமபிதாக நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிற நினைத்து அவருடைய எந்த வேலை செஞ்சாலும், ஆமாம், நீங்கள் வேலைக்காரர்கள் எஜமானுக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் வேலை செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. பிள்ளைகளே, பெற்றோருக்கு கீழ்ப்படிங்க. ஆவியான் நினைப்பூட்டுகிறார். நீங்கள் கொலோசியர் புஸ்தகத்தை எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து ஆண்டு சொல்லுவார். ஒரு குடும்பத்தை வேலை செய்கிறத அழகாக சொல்லுவார். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்து 18 மனைவிகளே கர்த்தர் கேட்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்க. புருஷர்களே உங்க மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள். இது கர்த்தருக்கு பிரியமானது. ஆமென். அடுத்தது பின்னாடி வாங்க. எஜமான்களே 4ஆம் வசனம் 1ஆம் அதிகாரம் படிச்சு பார்த்தீங்கன்னா, எஜமான்களே உங்கள் பரலோகத்தில் எஜமான் இருக்கிறது என்று அறிந்து வேலைக்காரருக்கு நீதியும் செவ்வியானதையும் செய்யுங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்கள் எதை செய்தாலும், 24ஆம் வசனம் சொல்லுது, பக்கத்தில் சொல்லுங்க, எதை செய்தாலும், நீங்கள் எதை செய்தாலும் அது மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மனைவிக்கு யாருக்கு கீழ்ப்படிய வேண்டும்? எபேசியர்ல படிச்சு பார்த்தீங்கன்னா சொந்த புருஷர் கீழ்ப்படியணுமா? யார் கீழ்ப்படியணும்? சொந்த புருஷருக்கு. சொல்லுங்க, சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிய வேண்டும். கனவு மர சொல்லுங்க, எங்கள் மனைவி சொந்த மனைவியிடத்தில் அன்பு கூறுவே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிள்ளைகள் சொல்லுங்க, பெற்றோருக்கு கீழ்ப்படிவே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வேலை செய்யறவங்க உங்க எஜமானுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இதுதான் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இதுதான் உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரன். அவங்க பார்க்கல, இவங்க பார்க்கல என்று நீங்கள் ஓபி அடிக்க கூடாது, டைமை வேஸ்ட் ஆக்க கூடாது. நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஆசீர்வாதத்துக்கு ஏற்ற அந்த பலனை அந்த அதிகாரிகளுக்கு நாம் செய்யப்பட வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பரலோகத்தில் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னொரு காரியம் பார்த்தீங்கன்னா, அதே இதில் ஆமென், நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ எவ்வளோ ஒரு எளிமையான ஊழியம், எவ்வளோ அருமையான ஒரு ஊழியம், எவ்வளோ எளிமையான ஒரு பாஸ்டர் அப்படிலாம் சொல்லிலாம் வந்து விதைக்கிறாங்க, கொடுக்குறாங்க, காணிக்கை கொடுக்குறாங்க. அப்படி கிடையாது. அது வேதத்தின் பிரகாரம் தவறு. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? 5 தாளந்து சம்பாதிச்சுக்கிறான் பார்த்தீங்களா, அவங்ககிட்ட இப்போ 10 தாளந்து இருக்கிறது. உள்ளவங்கிட்ட இல்லாதவங்கிட்ட எடுத்து 1 தாளந்தை எடுத்துருந்தா பார்த்தீங்களா, அவன் எதுக்குமே பயன்படலை, அவன் வேஸ்டாக வச்சுருந்தா அவங்க கிட்ட இருக்கிறது ஒன்றுத்துக்கு பிரயோஜனம் கிடையாது. அந்த 1 தாளந்துக்கிட்ட எடுத்து 10 தாளந்துக்கிட்ட ஆர்டர் கொடுக்க செய்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஐயோ எவ்வளோ கஷ்டங்க இருக்கிறவங்களுக்கு. உனக்கு 1 தாளந்தான் இருக்குது, அதனால தான் நீ விரித்தி அடை செய்ய முடியல என்று சொல்லிட்டு ஆண்டு இன்னொரு 10 தாளந்து கொடுக்கலைங்க. அவங்க சோம்பலும் அநியாயமான ஊழிக்காரன், எதுக்கு பிரயோஜனமற்ற ஊழிக்காரன் கிட்ட பிடுங்கி யார் பிரயோஜனத்துக்கு பயன்படுகிறார்களோ ஆண்டு அவங்க கரங்களை ஒப்பு கொடுக்கிறார். 28ஆம் வசனம் வாசிங்க. மற்ற 25-28 படித்து பார்த்தீங்கன்னா, அவன் இடத்தில் இருக்கிற தாளந்து எடுத்து 10 தாலந்து உள்ளவனுக்கு கொடுங்கள், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். பாருங்க, அவன் இடத்துல இருக்கிற 1 தாளந்து எடுத்து 10 தாளந்தவனுக்கு கொடுங்கள், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும்.
பரிபூர்ணம் அடைவான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இல்லாதவன் இடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். பரிபூர்ணம் அடைவான். இல்லாத இடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம வாழ்க்கையில் நம்ம கரங்களில் என்ன இருக்கிறதோ அது பயன்படுதான் கர்த்தர் நம்மளை பயன்படுத்தி கொண்டே இருப்பார். உங்களுக்கு ஜெபிக்க தாளந்து இருக்கிறதா? நீங்கள் பயன்படுத்துங்க, நல்ல ராகத்தை கொடுப்பாரு. ரமேஷ் பேதர் ஒரு புது பாட்டை எழுதியிருக்காரு. நம்மளுக்கே பாஸ்டருங்களே டஃப் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமாம், பாட்டெல்லாம் எழுதியிருக்காரு பாருங்க. கம்போஸ் பண்ணி யூடியூப்ல வரணும், எல்லாரும் வரணும் பாருங்க. அப்போஸ்தலர் இவர் சொல்லுவார், மோசே, ஆண்டவரே இந்த ஜனங்கள் நானா பெத்தேன், இந்த ஜனங்க இவங்க தாங்க முடியல ஆண்டவரே, ரொம்ப எண்ணியும் வெறுக்கிறாங்க, உண்மையும் வெறுக்கிறாங்க ஆண்டவரே, இவர்கள் நானா பெத்த ஆண்டவர் சொல்லிட்டு ஆண்டுகிட்ட போய் புலம்புறாரு. மோசை கூப்பிட்ற, மோசை இங்கே வாப்பா, 70 மூப்பரை தெரிந்து கொள்ளு, உன் மேலே இருக்கிற ஆவியை 70 பேர் மேலே வைப்பேன். அதில் 2 பேரும் வராமல் ஒரு இதில் இருந்துருவாங்க, ஒரு வயலில் இருந்துருவாங்க. ஒன்று யோசுவா தான் போய் சொல்லுவார், 2 பேர் வராமல் அங்கே இருந்துட்டாங்க, அவர்கள் மேலேயும் அபிஷேகம் ஊற்றப்பட்டுகிறது, அவர்களும் தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது அவர் ஒரு வசனம் சொல்லுவார், மோசே இந்த 70 பேர் மாத்திரமல்ல, இந்த இஸ்ரேல் ஜனங்க எல்லார் மேலும் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டால் நலமாக இருக்குமே. எத்தனை பேர் சொல்றீங்க? நான் சொல்லிக்கிறேன், நீங்க இருக்கிற அனைவருமே நீங்க எல்லாம் ஊழி செய்தால் நலமாக இருக்குமே. சுவிசேஷம் நம்ம மேல் விழுந்த கடமையும் அது கடனா இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, சுவிசேஷம். கரங்களை உயர்த்து, சுவிசேஷம் என் மேல் விழுந்த கடனும் கடமையா இருக்கிறது. எத்தனை பேர் சொல்றீங்க? அல்லேலூயா. நீங்க என்னாகமும் நீங்க 12ஆம் அதிகாரம் 6லேருந்து நீங்கள் 8 வாசித்து பார்த்தீங்கன்னா நேரம் இல்லை, வாசிக்க தேவையில்ல. அங்கே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் மோசே பார்த்து சொல்கிறாரு, மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ள மனுஷன். எது பேர் சொல்கிறீங்க? ஒரு தீர்க்க தரிசியாக இருந்தாலும் மறைமுகமாக தான் பேசுவேன், ஆனால் மோசை கிட்ட நான் முகமுகமாக பேசுவேன் ஆண்டவர் சொல்கிறாரு. எங்கும் உண்மை உள்ள மனுஷன். மோசை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உண்மை உள்ள மனுஷன் என்று சொன்னார். உங்களை பார்த்து என்னை பார்த்து சொல்லணும், என் உண்மை உள்ள மகன் என்று, என் உண்மை உள்ள மகன் என்று, இந்த வாழை பிள்ளைகள் உண்மை உள்ள மகன் என்று. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சபைக்கு வந்து எப்படி பயபக்தியோடு கர்த்தரை ஆராதித்து துதித்து கொண்டு இருக்கிறார்களோ, இந்த உலகத்தில் வெளியில போகும்போது கூட அதே தேவ பயமோ தேவ பக்தியோடு இருக்கிறதே நாம் உறுதிப்படுத்த வேண்டும். யோசேப்புக்கு வாய்ப்புகளுக்கு கிடைச்சோம். பார்வோன் மனைவி வந்து சட்டை பிடிச்சி இழுக்கிறாங்க. யோசேப்பு, ஏன் துணி கிழிஞ்சாலும் பரவாயில்ல, மற்றவர்கள் துணியை நான் கிழிக்க மாட்டேன், தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். வாய்ப்புகள் கிடைத்தும் அவன் எட்ட வர்றான் பார்த்தீங்களா, அதுதாங்க தேவ பயம், அதுதாங்க தேவ பக்தி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உண்மை உள்ள மனுஷனே, அவன் செய்யாத தப்புக்கு படுகுழியில் தள்ளப்பட்டான், செய்யாத தப்புக்கு போத்திபார் வீட்டுக்கு அடிமையாக தள்ளப்பட்டான், செய்யாத தப்புக்கு ஜெயிலில் அடைக்கப்பட்டான். எந்த வேதம் சொல்லுகிறது? சொப்பனத்தின் நிமித்தம் சகோதரர்களால் பகைக்கப்பட்டான், சகோதரர்களாக அங்கே விற்கப்பட்டு படுகுழியில் தள்ளப்பட்டு போத்திபார் வீட்டுக்கு அடிமையாக போடப்பட்டு கடைசியாக அவன் ஜெயிலே தள்ளப்பட்டு முடியல, அடுத்தபடியாக அவன் தூக்கு தண்டனை தான் கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் கர்த்தர் அதே பார்வோனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து, சொப்பனத்தை கொடுத்து, அதுக்கு ஒரு அர்த்தத்தை சொல்லி, ஆண்டவர் எந்த சொப்பனத்தை நிமித்தமாக அவர் சகோதரர்கள் பகைத்தார்களோ அதே சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னதுனால யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. நீங்க எதனால நீங்கள் வெக்கப்படுறீங்களோ அந்த வெக்கத்திலிருந்து கர்த்தர் உங்களை உயர்த்துவார். எதில் நீங்க துன்பப்படுறீங்களோ அதே துன்பத்திலிருந்து கர்த்தர் உயர்த்துவார். சொப்பனத்தின் நிமித்தம் சகோதரர்கள் பகைத்தார்கள், ஆனால் பார்வோனுக்கு வந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னதுனாலே அவன் உயர்த்தப்பட்டான். நீங்கள் எந்த காரியத்தில் நீங்கள் அவமானப்பட்டு தள்ளப்பட்டு இருக்கீங்களோ அதே காரியத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. எதில் நீங்கள் தலை குனிஞ்சு தலை நிமிர முடியாமல் வெக்கி கூணி படுகுழியில் போல அடிமையை போல சிறைச்சாலை போல உங்கள் வாழ்க்கையில் இருந்தீங்களோ அதே காரியத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஒரே ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறாரு, உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே, உண்மையும் உத்தமும் உள்ள தேவனுடைய பிள்ளைகளே என்று அது ஒரே காரியத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். மோசேப்பா சொல்றாரு, உண்மையும் உத்தமுள்ள உண்மை உள்ள மனுஷன் அவனை போல யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு ஆண்டவர் மோசே குறித்து அங்க சாட்சி சொல்லிக்கிறது பார்க்கிறோம். 2 விதமான ஊழியக்காரர்கள் வேகமாக சொல்லி முடிக்கிறேன். நிறைய தேவ பிள்ளைகளும் தேவ ஊழியக்காரர்களும் எல்லாரும் ஒண்ணுதான். பொருளாசையினால ஆண்டவர் கொடுத்த அழைப்பையும் ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தையும் விட்டுறாங்க.
இழந்துடுறாங்க. ஒரு சில ஊழியக்காரர்கள் பெண்கள் மூலியமாக, பெண்களுடைய தவறான பழக்க வழக்கத்தினால அநேக தேவ பிள்ளைகளும் தேவ ஊழியக்காரர்கள் கூட அதிகாரத்தில் விழுகிறார்கள். இதெல்லாமே வேதத்தில் இருக்கிறது. முதலாவது ஒரு காரியம், ஆமென், பொருளாசையினால. நீங்க 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 25 27 வரைக்கும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அங்க நாகமான், ஆமென், சீரிய நாட்டு படைத்தளபதிக்கு அவனுக்கு குஷ்டரோகம் வந்துடும். அவனுக்கு என்ன வந்துடும்? குஷ்டரோகம் வந்துடும். அங்கே குஷ்டரோகம் வந்ததுனால அவங்க ஒரு பெண்ணு சொல்லுவாங்க, எபிரேயர் ஒரு சின்ன பெண்ணு சொல்லுவான், எங்கள் தேசத்தில் ஒரு பாஸ்டர் இருக்காரு, அவர் பேர் என்ன பேர்? எலிசா. அவர்கிட்ட போனீங்கன்னா சுகம் வந்துடும். அங்கே போகிறாரு, இவர் முகத்தை கூட பார்க்காம அவர் சொல்கிறாரு, நீங்கள் போய் யோர்தான் நதியில் 7 தடவை போயிட்டு முழுகு. அவரு கோவம் வந்துருச்சு. படைத்தளபதி, சீரிய நாட்டு படைத்தளபதி, எங்கள் தேசத்துலையா வந்து ஒரு நதியில் சொல்லிட்டு இங்கே முழுக சொல்கிறீங்க, இருந்தாலும் பரவாயில்ல சொல்லிட்டு போயிட்டு முழுகுறாரு. 7ஆவது இடம் முழுகி எழுந்தபோது அவருக்கு ஒரு சிறு குழந்தை போல ஊர்ல தோலை கர்த்தர் கொடுத்தாரு. திபிராமன் சொல்றீங்க. அவன் தான் ஒரு ராணுவ படைத்தளபதிச்சு. அவங்க கிட்ட நிறைய பணம் இருக்கிறது, நிறைய வெள்ளி இருக்கிறது. எட்டு வந்து காணிக்க கொடுக்க வரான். எலிசா பாஸ் சொல்றாரு, உன் பொண்ணும் பொருள் எனக்கு தேவையில்லை, ஆனா கூட இருந்தாரு பத்தியா கேஎஸ். அவர் என்ன பண்ணாரு? திருட்டு புனியாக ஓடி போய் கேட்குறாரு, எஜமான் என்ன கேட்குறாரு? அந்த ஆஸ்திலாம் கேட்குறாரு. உடனே சொல்லுவார், நான் எத்தனையோ வைத்தியர்கிட்ட போனேன், இந்த குஷ்டரோகம் சுகமாகலை, உங்கள் பாச சொன்ன உடனே சுகம் கிடச்சிருச்சு. 1 மடங்கல்ல 2 மடங்கு எடுத்துன்னு போயிட்டு எல்லாம் பொன்னியும் வயிறையும் தங்கத்தையும் பொட்டி பொட்டியை பணத்தை வாங்கினது வீட்டுக்குள்ளே வச்சுட்டு எலிசா பாஸ்டிக்கிட்ட வர்றாரு. அவர் கேட்குறாரு, நீ எங்கேப்பா போயிட்டு வந்த? நான் எங்கேயும் போலையே. போய் சொல்கிறாரு, நீ பண்ண தவறு, நீ அங்கே பணத்தை வாங்கும் பொழுது என் மனம் கூட பேசவில்லையா? இதெல்லாம் குதிரைகளுக்கு வாங்குற காலமா? இது வீடுகளை கட்டுகிற காலமா? இது தேவனுடைய சித்தத்தை செய்கிற காலமா இருக்கிறது? எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க? இது லஞ்சம் வாங்குற காலங்கள் கிடையாது, இது தேவனுடைய சித்தத்தை செய்கிற காலமா இருக்கிறது. இது பணத்தை செய்கிற காலங்கள் கிடையாது, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற காலமா இருக்கிறது. இந்த தவறு செய்ததுனால அந்த அவனுக்கு நாகமானுக்கு இருந்த குஷ்டரோகம் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கு பிடித்திருக்கும் சொல்லும் பொழுது அப்பவே என் குஷ்டம் போல ஆகிவிட்டா. எலியா கூட இருந்த எலிசாக்கு 2 மடங்கு அபிஷேகம் கிடைத்தது. ஆனால் எலிசா கூட இருந்த அவன் கேயாசுக்கு அதே போல அபிஷேகம் கிடைக்க வேண்டும், ஆனால் கிடைக்கவில்லை. இதிலிருந்து என்ன தெரியுமா? ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் ஊழியக்காரனாக உருவாக்க முடியாது. அழைத்தவர் அவர் தான். திபிராமன் சொல்றீங்க. அல்லேலூயா. அழைத்தவர் அவர் தான். அப்போ பொருளாசை போனதுனால அவர் அந்த அழைப்பை இழந்துட்டு, மகிமை இழந்துட்டு சாபத்தை வாங்கினாரு. அவங்க சந்ததி முழுவதும் சாபம் வந்து விட்டது. அவன் பொல்லாத ஊழியக்காரனாக மாறிவிட்டான். அல்லேலூயா. அதுக்கப்புறம் நீங்கள் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது நேரம் இல்லைன்னு அப்படியே சொல்லி முடிச்சிடுறேன். அங்கே முதல் ராஜா சவுலாக இருக்கிறது. அந்த அமேமெலேக்கியர் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் வெளிவரும் பொழுது அவர்கள் வழிமறைத்து அவங்களை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. ஆண்டவர் அவர்கள் நினைவில் வைத்து சவுலை சொல்கிறாரு, நீ அமேமெலேக்கியரை ஒருத்தர் கூட விடாத, ஆண்களாக இருந்தால் சரி, பெண்களாக இருந்தால் சரி, ஆடு மாடுகளாக இருந்தால் சரி, எல்லாவற்றை சங்கரித்து போடு என்று ஆண்டவர் அங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி மூலியமாக சொல்கிறாரு. சவுலும் படையோடு அங்கே போகிறாரு. போயிட்டு பார்க்குறாரு, நல்ல ஆடு இருக்கிறது, நல்ல மாடு இருக்கிறது, நல்ல கழுதைகள் இருக்கிறது, நல்ல வெள்ளி இருக்கிறது, நல்ல பணம் இருக்கிறது என்று அதை மாத்திரம் ஓரமாக எடுத்து வச்சுக்கின்னு வேஸ்ட் ஆனது, கண்ணு ஊனமானது, மொசல் பிடிச்சது என்ன பண்ணுறான்? எல்லாவற்றையும் வெட்டி சாட்சிடுறான். உடனே சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்கிறாரு, ஆண்டவர் சொன்னதை செஞ்சிட்டியாப்பா? செஞ்சிட்டேனே. நீங்கள் அந்த வசனம் படித்து பாருங்க. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் பார்க்கும்போது இது முக்கியமாக அது நமக்கு இது கேட்டு நம்ம அடுத்தது முடிச்சிடலாம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 12ஆம் வசனம் வாசிங்க. 12. மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி பின்பு பல இடங்களில் 13 வாசிங்க. அது வேணா 13. சாமுவேல் சவுலினிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்று சவுல் பொய் சொல்லுகிறான். அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில்
விழுகிற அப்படியானால் என் ஆடுகளின் சத்தமும், காதுகளில் விழுகிற ஆடுகள் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகள் சத்தமும் என்ன என்று கேட்டான். அல்லேலூயா. அதற்கு சவுல் அபிமெலேக்கினிடத்தில் அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகள் நலமானவைகளையும் உம்முடைய தேவனாய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு அவை தப்பித்து இருக்கிறார்கள், மற்றவர்களை முற்றிலும் அழித்தார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னதை செய்யாம பெஸ்டானது பொருள் மேல ஆசைப்பட்டு அந்த பொருளை வச்சிடறான். அதுக்கு ஒரு காரணம் சொல்றான். ஆண்டவருக்கு லஞ்சம் கொடுக்குறான் பாருங்க. ஆண்டவருக்கு என்ன பண்றான்? லஞ்சம் கொடுக்குறான். 22 வசனம். அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியதை பார்க்கிலோ சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலோ, ஆட்டுக்கடாக்களின் நினைத்தை பார்க்கிலும் செவி கொடுத்ததிலும் உத்தமம். இரண்டாகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கு முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்குரிய விக்கிர காலத்திற்கு சரியா இருக்கிறது. நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடினாலே அவர் உண்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அன்பானவர்களே, பிரியமானவர்களே, நான் எப்படி வேணா சம்பாதிக்கலாம், எப்படி வேணா அநியாயமான சம்பாதிக்கலாம், ஆனால் கடைசியாக வந்து ஆண்ட சமூகத்தை நான் காணிக்க கொடுத்துருவேன் என்று நீங்கள் நினைப்பை வைத்து வராதிங்க. ஆண்டருக்கு நீங்கள் கையூட்டு கொடுக்க முடியாது, ஆண்டருக்கு நீங்கள் பரிதானம் கொடுக்க முடியாது, ஆண்டருக்கு நீங்கள் லஞ்சத்தை கொடுக்க முடியாது. பலியை பார்க்கலாம் கீழ்ப்படிதலே உத்தமா. பகல் பசங்க பலியை பார்க்கலாம் கீழ்ப்படிதலே உத்தமா. அல்லேலூயா. ஒரு சில பாஸ்டர் சொல்லியிருக்காங்க, அவங்க வீட்டில் பசங்க வந்துடுவாங்களாம், பெற்றோர்களாம் வேலைக்கு போயிடுவாங்களாம். அவங்க சொல்லுவாங்களாம், நான் தசமாகலாம் கரெக்டாக கொடுத்து அனுப்பிச்சிட்டேன், நான் காணிக்கெல்லாம் கரெக்டாக கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். எதுக்கு உன்னுடைய தசமாகும், எதுக்கு உன்னுடைய காணிக்கை? பலியை பார்க்கலாம். ஆமென். பலியை பார்க்கலாம் கீழ்ப்படிதலே உத்தமா. கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்தேன் என்று போய் சொல்றான். ராஜ்யபாரம் போயிடுச்சு, அதிகாரம் போயிடுச்சு. கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் அநேகத்தில் அதிகாரியாக வைப்போம். ராஜபாரத்தை போயிடுச்சு, கேஎஸ்க்கும் போயிடுச்சு, அழைப்பு போயிடுச்சு, இவருக்கு ராஜா பதவி போயிடுச்சு. எது பேராம சொல்றீங்க? கொஞ்சத்தில் உண்மையா இருந்தீங்கன்னா அநேகத்தில் கர்த்தர் அதிகாரியாக கர்த்தர் வைப்பார். அதே போல இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தது யாருங்க? எத்தனை வெள்ளி காசுக்காக பாருங்க. இந்த மூணு விரல காமிச்சுன்னா 3, இப்படி காமிச்சு என்ன சொல்லுவீங்க? 30 வெள்ளி காசுக்காக காட்டி கொடுத்துருங்க. யோசேப்பை எத்தனை வெள்ளி காசுக்காக விட்டு போட்டாங்க? 20 வெள்ளி காசுக்காக. அல்லேலூயா. பாருங்க. அப்புறம் நாட்டு கொண்டு தான் போய் செத்து போனா யாரு? யூதாஸ் காரியத். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, பணத்தினால ஊழியம் செய்ய முடியாது. மீண்டும் ஆவியான உணர்த்துகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போஸ்தலர் நாட்களில் பார்க்கும்பொழுது பேதுருக்கிட்ட சொல்றாங்க, ஒருத்தர் அப்போஸ்தலர் பேதுரு அப்போஸ்தலர் கரங்களில் அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும் பொழுது ஒருத்தர் பணத்தை மூட்டை தூக்கி வந்து கொடுத்து, உங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை எனக்கு கொடுங்க என்று கேட்கிறாரு. அவர் பேதுரு சொல்றாரு, இந்த ஊழியத்தை பணத்தினால் வாங்க முடியாது, இந்த பணம் உனக்கு சாபமாக இருக்க கடவுது. அல்லேலூயா. எது விடாமன்னு சொல்றீங்க? ஆமேன். அப்போ அவங்க இங்கே ராஜ்யபாரத்தை இழந்துட்டாரு, அங்கே ஊழியத்தை இழந்துட்டாரு. யூதாசு அப்போஸ்தலருடைய ஊழியத்தை அங்கே இழந்துட்டாரு பணத்தினால. அப்புறம் பெண்ணினால ஒருத்தர் விழுந்தாரு. நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் எடுத்தீங்கன்னா அங்கே சிம்சோன். மனோவுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கிறது. கர்த்தா கவனிங்க, மனோவுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கிறது. ஆண்டு ஒரு ஆண் பிள்ளையை கொடுக்குறாரு. அவர் பேர் தான் சிம்சோன். அவர் பேர் என்ன பேருங்க? எல்லாம் சொல்லுங்க. சிம்சோன். சிம்சோனுக்கு அவங்க அப்பா பேர் என்ன பேருங்க? மனோவா. அவருக்கு குழந்தை இல்லை. அதை பற்றி எனக்கு தெரியும், ஏன்னா எனக்கு குழந்தை இல்லைல்ல. அதனால மனோவுக்கு குழந்தை இல்லாமல் லேட்டாக கொடுத்தாலும் பெஸ்ட்டான குழந்தை கொடுக்குறாரு. அந்த அம்மாவுக்கு தீர்க்கதை ஒரு தேவதூதன் சொல்கிறான், இந்த பிள்ளை பிறக்கிற காலத்துலேருந்து மொட்டை அடிக்கவே கூடாது. என்ன அடிக்கூடாது? சவரம் கத்தி படவே கூடாது சொல்லிட்டாங்க. இவருக்கு பயங்கரமான வல்லமை. அப்படி போனார்னா சிங்கத்தை பிடிச்சி கிழிச்சு போட்டுருவாரு, கரண்டி பிடிச்சி லெஃப்ட் எடுத்து ரைட்டு தூக்கி போட்டுருவாரு. பிலிஸ்தீரை ஓட ஓட என்ன பண்ணுவாரு? 1000 பேராக இருந்தாலும் ஆளுக்கு ஒரு அடி தான் படுத்துருவான். அவ்வளோ ஒரு வல்லமுள்ள மனுஷன். என்னன்னா தெரியுமா, கடைசியாக ஃபர்ஸ்ட் ஒரு மனைவி கல்யாணம் பண்ணுவான், அது விட்டுட்டு வந்துடும். அந்த அம்மாவுக்கு 2வது கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக வேசிக்கிட்டு போவான். எங்கே போவாங்க? கர்த்தா கவனிங்க, பாலை பிள்ளைங்க கவனிங்க. வேசிக்கிட்டு போவான். வேசிக்கிட்ட போயிட்டு அந்த பெலிஸ்தரை எதுவும் பண்ண முடியல. சிம்சோன் கிட்ட அவ்வளோ வல்லம் இருக்கிறது, ஆவியான பலன் பயங்கரமாக இருக்கிறது. கிட்டு போக முடியல.
ஆனால் வேசி மூலியமாக சொல்கிறாங்க. வேசி வந்து ஒவ்வொரு நாளும் வந்து அவன் பக்கத்தில் மடியில் சாய்ஞ்சு கொண்டு உனக்கு எப்படி இந்த வல்லம் இருக்குது, உனக்கு எப்படி இந்த வல்லம் இருக்குது, அவனை எதோ சொல்லி 2-3 தடவை சமாளிப்பான். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப அழுவா, அழுந்துட்டு உண்மையை சொல்லுவான், இந்த என் கத்தி என் தலைமையில பட்டுருச்சுன்னா என்னுடைய வல்லமே போயிடும். கட்டி போட்டு மொட்டை அடிச்சுட்டு பெலிஸ்தர்லாம் சுத்தின்னு வந்துடுவாங்க. இவருக்கு இருக்கிற இவரு ஆவியான வெளியே போனது தெரியல பாருங்க, கம்பீரமா போய் வெளியே நிற்கிறாரு. 2 கண்ணு பிடிங்கிட்டாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை கண்ணு பிடிங்கிட்டாங்க? 2 கண்ணு பிடிங்கிட்டாங்க. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, உங்களுக்கு கொடுத்த நேரத்தையும் உங்களுக்கு கொடுத்த ஊழியத்தையும் நீங்கள் பொறுப்பாக செய்யலைன்னா உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு ஊனம் ஏற்படும், ஏதோ ஒரு ஊனம் ஏற்படும். சிம்சோனுக்கு 2 கண்ணு பிடிக்கப்பட்டு ஒரு குருடனா ஆனது போல உங்களுக்கு கொடுத்த ஏதோ ஒரு பொறுப்பான தாளந்தை நீங்க ஏதோ ஒரு இடத்துல நீங்க செலவிட்டு கொண்டீங்கன்னா, பொறுப்பான நேரத்தை ஏதோ ஒருத்தர் செலவிட்டு கொண்டீங்கன்னா, உங்களுக்கு பொறுப்பான தாளந்தை ஏதோ ஒருத்தர் செலவிட்டு கொண்டீங்கன்னா, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து கொண்டிருக்கிறா, உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஊனம் ஏற்படும். 2 கண்ணு பிடுங்கப்பட்டு அப்புறம் ஜெபிக்கிறான், ஆண்டவரே எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவர் இரக்கமுள்ள தேவன். கண்ணு புடுங்கன்னு தான் வல்லமை கொடுக்குறாரு. தூணை எல்லாமே வேடிக்கை பொருள் ஆகிட்டாங்க. வேடிக்கை பொருள் ஆகிட்டு அப்புறம் அந்த பெலிஸ்தர்கள் அப்படியே இருக்காங்க. 2 தூணை பிடிச்சி நல்லா உழுக்கிறாரு. அங்கே எல்லாம் மடமடன்னு அங்கே அந்த வீடை இடிக்கப்படுகிறது. எல்லாரும் மரித்து போனார்கள். அழைப்பும் போயிடுச்சு, கண்ணும் போயிடுச்சு. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, அவர் இரக்கமுள்ள தேவன் தான். அவர் நான் எது செஞ்சாலும் கடைசி ஆண்டவர்கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்டுருவேன், ஆண்டவர் என்ன மன்னிச்சிருவார். அவர் இரக்கமுள்ள தேவனா? ஆனால் அவர் இரக்கமுள்ள தேவன் தான். மன்னிச்சிட்டாரு, பலனை கொடுத்துட்டாரு. ஆனால் கண்ணு மீண்டுமாக பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, உங்களுக்கு நீங்கள் துன்மார்க்கமாக தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நீங்கள் வாரம் முழுவதும் செய்துட்டு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வந்து ஆண்டு சமூகத்தில் என்னை மன்னிச்சிருவாரு, நித்திய பரலோகத்தில் நான் போவேன் என்று நீங்கள் கனவு காணாதீங்க. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, ஆண்டவர் இரக்கமுள்ள தேவன் தான். அவர் மனமுருக்கமுள்ள தேவன் தான். வேதம் சொல்லுகிறது, பாவம் செய்கிற ஆத்மா சாக வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கு கொடுத்த பொறுப்பான வேலையை, உங்களுக்கு கொடுத்த பொறுப்பான ஊழியத்தை, உங்களுக்கு கொடுத்த பொறுப்பான உங்கள் பிள்ளைகளை, கணவன் மனைவியை நீங்கள் பொறுப்பாக வழி நடத்தும் பொழுது இதோட மேன்மையான ஆசீர்வாதத்தையோ இதோட மேன்மையான ஊழியத்தையோ கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். கரங்களை தட்டி மையப்படுத்துங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாரும் ஒரு நிமிடம் எழுந்து நின்றுங்க. ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் எழுந்து நில்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையும் முத்தமுள்ள ஊழியக்காரனே, உண்மையும் முத்தமுள்ள தேவனுடைய பிள்ளைகளே என்றதை நம்ம அழைக்க வேண்டும். பொல்லாதவனும் சோமலமான ஊழியக்காரன் என்று அழைக்கக்கூடாது. உங்ககிட்ட ஒரு பொறுப்பை கொடுப்பாரு. இல்லை என்றால் பிடுங்கி யார் செய்கிறாங்களோ அவங்க கிட்ட கொடுப்பாரு. ஆமென். இந்த நாட்கள் நம்ம பொறுமையாக இருக்கிற காலங்களை கிடையாது, வெறுமையாக இருக்கிற காலங்களை கிடையாது. வேதம் சொல்லுகிறது, திராட்சை தோட்டத்தில் திராட்சை கொலையை நாட்டி அது வேலி அடைத்து கற்களை எடுத்து போட்டு கர்த்தர் பாதுகாக்கிறார். அது நல்ல கனிகளை கொடுக்கும் என்று எதிர்பார்த்தார், அதோ கசப்பான கனிகளை கொடுத்தது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை ஆண்டவர் ரொம்ப எதிர்பார்க்கிறாருங்க. ஆண்டவர் உங்களை ரொம்ப நம்புறாருங்க. என் மகன் ஊழியம் செய்வான், என் மகன் எனக்கு பிரியமாக வாழுவான், என் மகன் எனக்கு பிரியமாக இருப்பான், என் சித்தத்தை நிறைவேற்றுவாள் என்று ஆண்டு இந்த பொறுப்பான எத்தனையோ தாளந்துகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எத்தனையோ வாய்ப்புகளை கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்களும் தட்டி கழிச்சுட்டு போய் கொண்டிருக்கீங்க, நீங்களும் தட்டி கழிச்சுட்டு போய் கொண்டிருக்கீங்க. காய்ந்த மரமாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம், கனி கொடுக்காத மரமாக இருந்து கொண்டிருக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டு சமூகத்தில் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்ன ஒரு மண்டிங்க, ஆண்டவரே ஆண்டவரே என்ன ஒரு மண்டிங்க, ஆண்டவரே எனக்கு கொடுத்த தாளந்து, எனக்கு கொடுத்த வாய்ப்பை, எனக்கு கொடுத்த நேரத்தை, எனக்கு கொடுத்த அப்பா எல்லா மகிமையும் நாங்கள் உமக்காக பயன்பட எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. எத்தனை பேருக்கு பாடல்களை பாடுகிற தாளந்து இருக்கிறது, எத்தனை பேருக்கு சுவிசேஷம் அறிவிக்கிற தாளந்து இருக்கிறது, எத்தனை பேர் முழங்கால் பண்ணிட்டு ஆத்துமகளுக்காக ஜெபிக்கிற தாளந்து ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அநேக ஊழியங்களுக்கு, இந்த ஊழியங்களுக்கு விதைக்கிற அநேக பொருளாதாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நம்ம விதைத்தான் பெருக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். 5 தாளந்து உடையவன் 5 தாளந்தையும், 2 தாளந்து உடைய 2 தாளந்து சம்பாதித்து கொண்டு வரும் பொழுது உண்மையை முத்தமுள்ள ஊழியக்காரனே என்று நாங்கள் சொல்லிக்கிறதை பார்க்கிறோம். கேயாசை போல பொருள் மேலே, பொண்ணு பொருள் மேலே நம்ம ஆசை போயிட்டு நம்மளுக்கு கொடுத்த இழப்பை, நம்மளுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தையும்
நம்மளுக்கு கொடுத்த அழைப்பையும் ஆண்டவர் கொடுத்த கிருபையை நீங்க இழந்துடாதீங்க. ஆமென். கிருபை ஒரு நாள் விருதாவாக போகக்கூடாதே, விருதாவாக போகக்கூடாது. சிம்சன் போல ஏதோ தவறான உறவுகள் உங்க வாழ்க்கையில இருக்கும் என்றால் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நிறைய பேர் ஃபோனில் கூட தவறான காரியங்கள் பார்க்கிற பழக்கம் இருக்கும் என்றால் ஆமென். ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நேரத்தில் ஃபோனில் அதிகமாக கொடுக்கிற நேரத்தை விட்டுட்டு வேதத்தை படிக்கிற நேரத்தை கூட்டுங்க. ஆமென். ஜெப நேரத்தை கூட்டுங்க. உங்க வாழ்க்கை வாழ்வாதாரத்தை கர்த்தர் கூட்டி கொடுப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். யூதாஸ் காரியத்துக்கு நாண்டு கொண்டு இறந்ததை போய் பார்க்கிறோம். நீங்க யோசுவா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, மோசே மரித்த பின்பு யோசுவா கிட்ட அந்த ஊழியம் வருது. ஆண்டு சொல்றாரு, மோசையின் ஊழியக்காரனாக யோசுவாவை நோக்கி ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது யோசுவா மோசையின் ஊழியக்காரனாக அங்கே ஸ்டார்ட் பண்ணுகிறார். ஆனால் ஊழியத்தை முடிக்கும் பொழுது அவர் கர்த்தருடைய ஊழியக்காரனாக ஊழியத்தை முடிக்கிறதை பார்க்கிறோம். ஆமென். கர்த்தருடைய ஊழியக்காரனாக ஊழியத்தை முடிக்கிறதை பார்க்கிறோம். ஆமென். யோசுவா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசையின் ஊழியக்காரனாக நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, மோசையின் ஊழியக்காரன். ஆனால் யோசுவா 24ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லுது, அவர் ஒரு உலகத்தை விட்டு கடந்து போகும் பொழுது இந்த காரியங்கள் நடந்த பின்பு நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் கர்த்தருடைய ஊழியக்காரர் 110 வயதுள்ளவனாய் மரணம் அடைந்தான். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. ஆமென். மோசேயுடைய ஊழியக்காரனாக ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணி ஆமென். கர்த்தருடைய ஊழியக்காரனாக மரிக்கிறதை பார்க்கிறோம். இந்த உலகத்துல தாய் தகப்பன் வயிற்றில் பிறந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனா இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும்பொழுது நம்ம ஏசப்பாவுடைய பிள்ளையாக தான் இந்த உலகத்தை விட்டு கடந்து போக வேண்டும். அன்பு தகப்பனை உங்க கரங்களை பகுதி செபிக்கிறோம். எங்க மக்களை இந்த வார்த்தை ஒவ்வொரு இறுதி தொடும்படியாக செபிக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு இருதயத்தில் நீங்கள் பேசும்படியாக செபிக்கிற ஆண்டவரே, இதை கேட்டு மாத்திரம் போகாதபடிக்கு அனுதினம் வாழ்க்கையில இதை தியானித்து அதை அப்படியே செயல்படுத்த கிருபை தரும்படியாக செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஆமென். அப்படி திருவந்துக்காக அப்படியே ஆயத்தமாக இருங்க. பிள்ளைகள் பாடல் பாடுவாங்க.